வணக்கம், வெல்கம் பேக் டு ரச் ரோஸ் லைஃப் ஸ்டைல். டுடே நம்ம வீடியோவில் ரோட்டு கடை கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடத்துல 1/4 கப் முட்டைக்கோஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கரண்டி மைதா மாவு, அதே கரண்டியில் 1/4 கரண்டி கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் சால்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி சேர்க்காம கலந்து விட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதுலேயே தண்ணி விடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். கோஸை நம்ம ஆட் பண்ண பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம இருக்கிற எல்லாத்தையும் சின்ன சின்ன உருளைகளை பிடிச்சி ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் நம்ம சின்ன சின்னதாக உருட்டி வச்சுருக்கா எல்லாத்தையும் அதிலே சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேக வைக்கிறப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் உள்ளே இருக்க மாவு எல்லாம் நல்லா வெந்து வரும். இது பாருங்கள், நம்ம ஆட் பண்ண உருளைகள் எல்லாமே நல்லா வெந்து வருது. இதை அப்படியே திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும், அப்போ தான் உள்ளே இருக்க மாவு நல்லா வெந்து வரும். இல்லைன்னா மேலே நல்லா வெந்து உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே இதே மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 7-8 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், இதையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை ஆட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நான் 1 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை நல்லா கலந்து வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணி வச்சுக்கலாம். ஆட் பண்ண கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா குக் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வரும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான ரோட்டு கடை காளான் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.